பரிசுத்த ஆசீர்வாதமான ஒரு நாளிலுமாய் மீண்டுமாக உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் குடும்பமாக இணைந்து வரவும் துதித்தலே இன்பமானது என்பதை நாம் உணர்ந்தவாறு ஆண்டவரை உம்மை துதித்து போற்றும்படியான தருணங்களை கர்த்தர் உருவாக்கி தந்தமைக்காக உமக்கு நாங்கள் செலுத்துகின்றோம். மீண்டும் மறுமுறையாக எங்களோடு நீர் பேச ஆண்டவரை உடைய திரு வார்த்தைகளை நாங்கள் கேட்கின்றவர்கள் மாத்திரமல்ல, அதை ஏற்றுக்கொள்கின்றவர்களாகவும் அதன்படி நடக்கும்படியாக எங்களையும் நாங்கள் மீண்டுமாக அர்ப்பணிக்கத்தக்கதாக கர்த்தரை தொடர்ந்து என்னை வழிநடத்த வேண்டும் என்றும் இயேசு மூலம் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலுமாய் இந்த பாடல் ஆராதனையில் பங்கு பெற்று உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய நேற்று நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். பாடல்கள் பாடிய ஒவ்வொருவருமாய் கூட நான் வாழ்த்துகின்றேன். நீங்கள் பிரயாசம் எடுத்து நேரத்தை ஒதுக்கி நீங்கள் மிகவும் சிறப்பாக முன்பு வந்து நீங்கள் பாடல்களை பாடினீர்கள். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்களாக இவ்விதமாக ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் துதித்து பாடியது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு காரியமாக இருக்கின்றது. எனவே மீண்டும் ஒரு முறையாக எல்லோரும் சேர்ந்து கைத்தட்டலாம். அஜோரா பாடின எல்லோருக்கும் நிச்சயமாகவே கர்த்தர் கொடுத்த தாளந்து கர்த்தருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துவது என்பது மிகவும் மிகவும் சிறப்பான ஒரு காரியம். எனவே தொடர்ந்து விதமாக ஆண்டவரை நீங்கள் உயர்த்துங்கள், ஆண்டவரின் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். தொடர்ந்து கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலுமாய் கூட நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் ஒழுங்குமுறையின் பிரகாரமாக நம்முடைய தியானத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு முதியோருடைய ஞானமும் விவேகமும், வயதில் முதிர்ந்தவர்களுடைய ஞானமும் விவேகமும், the wisdom of the elderly என்கின்ற தலைப்பு நம்முடைய தியான பொருளாக அமைந்திருக்கின்ற நிலையிலே நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய திருச்சபைகளிலும் இருக்கின்ற வயதில் முதிர்ந்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டுடைய நேற்று நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். சிறியவர்களாக எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பங்கு, உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய வழிகாட்டுதல் நிச்சயமாகவே எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்து வருகின்றது என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஒருவேளை முதியவர்களை கனப்படுத்துவது, வயதில் முதிர்ந்தவர்களை கனப்படுத்துவது என்பது அறநெறி பண்பாக கருதப்பட்டாலும் அதையும் தாண்டி இறை நெறி பண்பின் அடிப்படையில் அதை நாம் கண்ணோக்கமாக கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அறநெறி பண்பு என்பது நல்லதுதான், ஆனால் சிறப்பானதுதான். அதையும் தாண்டி நாம் பார்க்கின்ற பொழுது அது இறை நெறியின் வழியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துவங்கிய இறை அரசின் பண்பாக அவைகளை நாம் பார்க்கின்ற பொழுது அது இன்னமும் சிறப்பான ஒரு காரியமாக இருக்கின்றது. வயது முதிர்ந்தவர்களை நாம் கனப்படுத்துவது, அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நாம் செலுத்துவது என்பது இறை அரசுக்குரிய ஒரு வெளிப்பாடாக இயேசுவானவர் நமக்கு கற்றுத் தருகின்றார். Honoring the elderly is a manifestation of the very kingdom of God. Valuing the relationship, உறவுகளை நாம் மதித்து அந்த இறைநெறி அடிப்படையில் இறைநெறி பண்பாடு என்கின்ற கண்ணோட்டத்தில் முதியோர்களை கனப்படுத்துவது என்பதை நாம் கவனிக்கின்ற பொழுது அது இறை அரசின் வெளிப்பாடாக நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். அவ்விதமாக நாம் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது அதை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய உறவு முறைகளில் செயல்படுத்த எப்பொழுதும் நிலையாக அதை அமைத்துக் கொள்ள நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற பொழுது 5ஆம் அதிகாரம் 1ஆம் நிருபத்தில் நாம் பார்க்கின்றோம். முதிர் வயதுள்ளவர்களை கடிந்து கொள்ளாமலும் கடும் சொற்களால் அவர்களை அவமதிக்கவும் வேண்டாம் என்று சொல்லி தெள்ள தெளிவாக பவுலடிகளார் கூறுகின்ற அறிவுரைகள். முதிர் வயதுள்ளவர்களை எந்த நேரத்திலும் எந்த காரியத்திற்கும் அவர்களை கடிந்து கொள்ளாமல் அவர்களை கடும் சொற்களால் அவமதிக்கவும் வேண்டாம் என்று சொல்லி மிகவும் வெளிப்படையாக நேரடியாக அவர் கூறுகின்ற அறிவுரை மிக மிக முக்கியமான ஒரு அறிவுரையாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த
வயது முதிர்ந்தவர்களை கனப்படுத்துவது என்பது பரமபிதாவின் குடும்ப உறவில் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கட்டளையாக நாம் பார்க்கின்றோம். நம்மை படைத்த இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற உறவுகள் முறையிலே அவர் கொடுத்திருக்கின்ற ஒரு கட்டளையாக அதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். வெறும் அறநெறி பண்பு என்று பார்க்கின்ற பொழுது அது கடமையோடு நின்று விடுகின்றது. ஆனால் இறைநெறி பண்பாடு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துவங்கி வைத்த அந்த இறை அரசின் வெளிப்பாடு என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அங்கு கரிசனை மையப்படுகின்றது. எனவே முதியோர்களை கனப்படுத்துவது, வயதில் முதிர்ந்தவர்களை அவர்களுக்கேற்ற மரியாதை கொடுத்து நாம் அவர்களை நடத்துவது என்பது ஏதோ ஒரு கடமைக்காக அல்ல. அறநெறி பண்பாடு என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அது கடமையோடு நின்று விடுகின்றது. கட்டளையை ஒரு கடமை உணர்வில் பார்க்கின்ற அறநெறி. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கப்படுகின்ற கட்டளையில் அதையும் தாண்டி நாம் பார்க்கின்ற பொழுது அந்த கரிசனையோடு அவர்களை நாம் நடத்த வேண்டும் என்பதுதான் இறைவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். நம்முடைய குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் சமூகத்திலும் நாம் முதியோர்களை சந்திக்கின்ற பொழுது, வயதில் மூத்தவர்களை நாம் சந்திக்கின்ற பொழுது எவ்விதமாக அவர்களை நாம் நடத்துகின்றோம், எந்த ஒரு கண்ணோட்டத்தில் அவர்களை நாம் பாவித்து நடத்துகின்றோம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. இயேசுவானவர் சீடர்களையும் அவர்களை பின்தொடர்ந்த அனைவரையும் பார்த்து இதை ஒரு கட்டளையாக அவர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது யூதர் சமுதாயத்தில் காணப்பட்ட தவறான பழக்கங்களை அவர் கண்டிக்கின்றார். வயது முதிர்ந்த பெற்றோர்களை பராமரிக்க தவறிய பிள்ளைகள் யூத சமுதாயத்திலே குர்பான் என்று சொல்லுகின்ற ஒரு காணிக்கை பணத்தை அவர்கள் செலுத்திவிட்டால் தங்களுடைய கடமை நிறைவேறிவிட்டது என்கின்ற நிலையில் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். பரிசுத்த மார்க் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் துவக்கம் இதை நாம் பார்க்கின்றோம். யூதருடைய கலாச்சாரத்தின் பிரகாரமாக அவருடைய பழக்கத்தில் இருந்த ஒரு காரியம், வயதில் முதிர்ந்த பெற்றோர்களை அவர்கள் பராமரிக்க தவறிய நிலையில் அதற்கு ஈடாக ஒரு பணத்தை செலுத்திவிட்டால் எங்களுடைய கடமையை நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம் என்று சொல்லி அவர்கள் அவ்விதமாக எண்ணி நடந்து வந்தார்கள். அதை மிகவும் கண்டித்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வயதில் மூத்தவர்களை பராமரிப்பது என்பது நம்முடைய இறைநெறி பண்பாட்டின் இறையரசின் ஒரு வெளிப்பாடாக இருக்கின்றது என்பதை அவர் மீண்டுமாக அங்கு வெளிப்படுத்துகின்றார். அவருடைய ஒவ்வொரு அறிவுரைகளிலும் நாம் பார்க்கின்ற பொழுதும் தொடர்ச்சியாக பவுலடிகளாக கூறுகின்ற அறிவுரைகளை, அந்த வசனங்களை நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுதும் எவ்விதமாக நம் மத்தியில் இருக்கின்ற வயதில் மூத்தவர்களை நாம் கனப்படுத்த வேண்டும் என்று மீண்டும் மீண்டுமாக வருகின்ற இறைவனுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கின்றோம். லேவியராகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து நின்று முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நானே கர்த்தர் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களுக்கு யெகோவாவாகிய கடவுள் கொடுக்கின்ற ஒரு கட்டளையாக இருக்கின்றது. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து நிற்க வேண்டும். அவருடைய முதிர் வயதுள்ளவருடைய முகத்தை கனம் பண்ண வேண்டும். யோசித்து பாருங்கள், நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய உறவு முறைகளில் இப்படிப்பட்ட பழக்கங்களை நாம் தொடர்ச்சியாக கடமைக்காக அல்லாதபடிக்கு கரிசனையோடு தெய்வ பக்தியோடு இதை நாம் செயல்படுத்தி வருகின்றோமா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கத்தான் நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒவ்வொரு வருடமும் இந்த ஒரு தலைப்பை குறித்து நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம் என்று சொன்னால் அதனுடைய முக்கியத்துவத்தை மீண்டுமாக நாம் நினைவில் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அநேக வேளைகளில் அநேக குடும்பங்களில், ஒருவேளை நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களில் அவ்விதமான நிலைகள் இல்லாமல் இருக்கலாம். பெரியோர்கள் வயதில் மூத்தவர்களை உதாசீனப்படுத்துகின்ற நிலையில் அவர்களை ஒதுக்கிவிட்ட சூழ்நிலை அவலத்திற்குரிய ஒரு காரியம். குடும்பங்களில் முக்கியமான காரியங்களை குறித்து ஆலோசனை செய்கின்ற பொழுது வயதில் மூத்தவர்களை உதாசீனப்படுத்துவது,
மிக மிக அவலத்திற்குரிய கவலைக்குரிய ஒரு காரியமாக இருக்கின்றது. இந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஜெனரேஷன் கேப். நீங்க யோசிப்பதெல்லாம் அந்த காலத்தில், ஆனால் இப்பொழுது எல்லாம் மாறிவிட்டது. எனவே இந்த காலத்துக்குரிய நிலையில நாம் யோசிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு வயதில் மூத்தவர்களுடைய அனுபவத்தையும் விவேகத்தையும் ஞானத்தையும் ஆலோசனைகளையும் உதறி தள்ளுகின்ற சமுதாயம் எங்கே போய் கொண்டிருக்கின்றது என்று நாம் யோசிக்க, ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். சென்றுவிட்ட காலங்கள், கடந்துவிட்ட காலங்களை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது, குடும்பங்களில் முக்கியமான தீர்மானங்களை எடுக்கின்ற பொழுது முதலாவதாக அந்த குடும்பத்தில் இருக்கின்ற வயதில் மூத்தவர்களை அழைத்து ஆலோசனை கேட்பது வழக்கம். ஆனால் இப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் போய் சேருகின்றது. அது கூட சேருகின்றதா என்பது கேள்விக்குறிதான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவ குடும்பங்களாகிய நம்முடைய குடும்பங்கள் இதற்கு விதிவிலக்காக இருக்கின்றதா, வழிகாட்டிகளாக நம்முடைய குடும்ப உறவுகள் இருக்கின்றதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். தாத்தா பாட்டி என்கின்ற உறவுகள், பேர பிள்ளைகள், பெற்றோர்கள், சிறு பிள்ளைகள் என்கின்ற புனிதமான இந்த உறவுகளை நாம் எவ்விதமாக தக்க வைத்துக் கொண்டு இருக்கின்றோம் என்று ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். மீண்டும் மீண்டுமாக திருமறை நமக்கு நினைப்பூட்டுகின்ற காரியம் அதுவாகத்தான் இருக்கின்றது. வயதில் மூத்தவர்களுடைய ஆலோசனைகள், அவருடைய வழிநடத்துதலுக்கான ஆலோசனைகள் எத்தனை முக்கியமானது. அவருடைய இருப்பு நம் மத்தியில ஒரு உன்னதமான நிலையை கொடுப்பதாக திருமறையில நாம் பார்க்கின்றோம். ஏசியா தீர்க்கனுடைய தரிசனம் 65ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற வண்ணமாக புதிய வானத்தையும் புதிய பூமியையும் அவர் தரிசனமாக காண்கின்றார். புதிய சமுதாயத்தை அவர் காண்கின்றார். அங்கு முதிர் வயதில் உள்ளவர்கள் பூரண வயதுடன் வாழ்வார்கள். 100 வயது சென்றவர்களும் இள வயதினரை போலவே கருதப்படுவார்கள் என்கின்ற ஒரு தரிசனம். அதுதான் இறை அரசின் வெளிப்பாடாக இருக்கின்றது. அத்தனை முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற வயதில் மூத்தவர்களை அவ்விதமாக அவருடைய விவேகம், அவருடைய ஞானம் நமக்கு தேவை என்கின்ற விதத்தில் அவர்களை நாம் பராமரித்து ஆதரவு தந்து கனப்படுத்தி வருகின்றோமா என்று சொல்லி ஆராய்ந்து அறிய நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். அதே பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற பொழுது 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம், முதிர் வயதினரை கருசனையோடு நீ நடத்தினால் உங்களுக்கு நன்மை உண்டாகும், மாத்திரமல்லாமல் தேவனுடைய பார்வைக்கு அது பிரியமானது என்று சொல்லி அவர் கூறுகின்றார். எவ்விதமாக நாம் பெரியவர்களை நடத்துகின்றோமோ அதற்கு ஈடாக கர்த்தருடைய பார்வையிலே நாம் பிரியமானவர்களாக காணப்படுகின்றோம். கர்த்தர் விரும்புகின்ற காரியம் இதுவாகத்தான் இருக்கின்றது. நம்முடைய ஆயுசு நீண்ட ஆயுளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பெற்றோர்களை நாம் கனப்படுத்துகின்றவர்களாக, வயதில் மூத்த பெற்றோர்களை நாம் கனப்படுத்தி அவ்விதமாக அவர்களை வழிநடத்துகின்ற பொழுது நம்முடைய ஆயுள் நீடிக்கும் என்று சொல்லி திருமறையிலே நாம் வாசிக்கின்றோம். யோபு மிக அருமையாக கூறுகின்றார். 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே, அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் கூறுகின்றார். முதியோர்களிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே. நிச்சயமாகவே அந்த ஞானம், அவர்களிடத்தில் காணப்படுகின்ற அந்த வயதின் அனுபவம், அந்த ஆலோசனை, புத்தி, இவைகளெல்லாம் நம்மை சரியான பாதையில் வழிநடத்த நமக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. உதாசீனப்படுத்துகின்ற நிலையில் அவர்கள் இல்லை. அவர்கள் கண்ட காலங்கள், அவர்கள் கடந்து வந்த சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு ஒரு பாடமாக அமைக்கின்றது. எனவே இந்த காலை வேளையில கூட நாம் இவ்விதமாக ஆண்டுடைய திருவார்த்தைகளை நாம் நினைப்பூட்டுகின்ற வேளையில் நம்முடைய குடும்ப உறவுகளை மீண்டுமாக நாம் புதுப்பித்துக் கொள்வோம். முதியோர் உடைய இருப்பு நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கின்றது. அநேக வேளைகளில் அவர்களை பாரமாக எண்ணுகின்ற சூழ்நிலை, ஒரு சுமையாக எண்ணுகின்ற ஒரு சூழ்நிலை.
நம்முடைய வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலக போக்கிற்கு வயதில் மூத்தவர்களுடைய நிதானம் ஒரு சுமையாக, ஒரு பாரமாக, ஒரு தடையாக காணப்படுகின்றது. ஆனால் நம்முடைய நன்மைக்கு ஏதுவான பாதையில் நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஆலோசனை, அவருடைய ஞானம், அவருடைய விவேகம் நமக்கு நிச்சயம் அவசியமாக காணப்படுகின்றது. உதாரணமாக யோசுவாவுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அநேக உதாரணங்களை நாம் திருமறையில் பார்க்கின்றோம். ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் நான் கூறி செல்ல ஆசிக்கின்றேன். யோசுவாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், வயது முதிர்ந்த யோசுவா இஸ்ரவேல் மக்களை பார்த்து கூறுகின்ற அறிவுரை. முதிர் வயதுள்ள நிலையிலும் அவர் தைரியமாக விசுவாச பாதையில் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தினார். கடினமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினார். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் செயல்படுகின்ற பொழுது அதனுடைய விளைவு என்ன என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்கள் நிர்ணயம் செய்யுங்கள், யாரை சேவிப்பீர்கள் என்று சொல்லி நீங்கள் நிர்ணயம் செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு சவால் இஸ்ரவேல் மக்களுக்கு விடுக்கின்றார். வயது முதிர்ந்த நிலையில் யோசுவாவுடைய ஞானம், அவருடைய விவேகம், கர்த்தருடைய பயம் அவரிடத்தில் காணப்பட்டது. இஸ்ரவேல் மக்களை நல்வழிப்படுத்த அது ஏதுகரமாக இருந்தது என்று சொல்லி திருமறையிலே நாம் பார்க்கின்றோம். இஸ்ரவேல் மக்கள் இணைந்து வந்து கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள். யோசுவாவுடைய முன்னுதாரணமான வாழ்க்கையை அவர்கள் பார்த்து தங்களையே அவர்கள் அர்ப்பணிக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் திருமறையிலே பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த நாளிலே புதியதொரு நிலையிலே நம்மை நாமே அர்ப்பணிப்போம். இந்த உறவுகளை நாம் புதுப்பித்துக் கொள்ளத்தக்கதாக நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற வயதில் மூத்தவர்கள் கனப்படுத்துகின்ற விதத்தில், இறைவனுக்கு பிரியமான விதத்தில் அவர்களை நாம் நடத்துவோம், அவர்களை நாம் பராமரிப்போம். எத்தனையோ அவர்கள் நமக்காக தியாகம் செய்த எல்லாவற்றையும் நாம் எண்ணி பார்த்தவர்களாக அவருடைய வாழ்விற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய ஆலோசனை, அவருடைய ஞானத்தை பெற்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மை பெற்று வாழத்தக்கதாக மீண்டுமாக நம்மை நாம் ஒப்படைப்போம். ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை மாத்திரம் நம்முடைய மூத்தவர்களுக்காக நான் கூறி செல்ல ஆசிக்கின்றேன். ஏசியா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் துவக்கம் கூறுகின்ற வண்ணமாக, சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் அவர் இருக்கின்றார். சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக அவர் இருக்கின்றார். அதே ஏசியா 46ஆம் அதிகாரத்தில், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று சொல்லி இறைவன் கூறுகின்ற வாக்குத்தத்தமான வார்த்தைகள் வயதில் மூத்தவர்களாகிய உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இது வாழ்வின் அனுபவமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனை நான் பிரார்த்திக்கின்றேன். நாம் யாவருமாக இணைந்தவாறே நம்முடைய பெற்றோர்களுக்காக, நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற மூத்தவர்களுக்காக இந்த நேரத்தில் நாம் ஜெபம் செய்வோம், தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, படைப்பின் இறைவனே, இந்த நாளிலுமாய் கூட புனிதமான குடும்ப உறவுகளுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த உலகத்தில் எங்களை பிறக்க செய்து வாழ்க்கையின் வழிகளை எங்களுக்கு ஆலோசனையாக காட்டி வருகின்ற வயதில் மூத்தவர்களுக்காக, முதியோர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அவருடைய ஞானத்திற்காக, அவருடைய ஆலோசனைகளுக்காக, மாதிரியான வாழ்விற்காக, அவர்கள் செய்த எல்லா தியாகங்களுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர்கள் கடந்து வந்த பாதைகள், அவருடைய வெவ்வேறு அனுபவங்களின் வழியாக நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற பாடங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உலக போக்கில் ஆண்டவரே நாங்கள் போய்விடாதபடிக்கு நம்முடைய பெற்றோர்களையும் வயது மூத்தவர்களையும் நாங்கள் உதாசீனப்படுத்தாதபடிக்கு அவர்களை நாங்கள் கனப்படுத்துகின்றவர்களாக
கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் அவர்களை நாங்கள் பராமரிக்கத்தக்கதாக கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒருவேளை ஆண்டவரே, சூழ்நிலையின் பிரகாரமாக, சூழ்நிலையின் விளைவாக வயதில் மூத்தவர்களை நாங்கள் பராமரிக்க தவறியிருந்த நிலைகளை நாங்கள் எண்ணி நம்முடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்கின்றோம். இதோ கர்த்தாவே, அப்படிப்பட்ட மூத்தவர்களை எல்லா நேரத்திலும் நாங்கள் ஆதரவு தந்து, அவர்கள் ஒத்தாசை தந்து, அவர்களுக்கு வேண்டிய எல்லா சங்காயத்தையும் நாங்கள் அளித்து ஆண்டவரே, கர்த்தருக்கு பிரியமானதை அவங்களுடைய வாழ்க்கையின் வழியாக நாங்கள் நடப்பிக்கத்தக்கதாக நிற்கிறவை செய்யும். விடமாக எங்களையே நாங்கள் தாழ்த்துகின்றோம். நீ தாமே சுவாமி அவர்களுக்கு வேண்டிய சரீர சுகத்தியமாய், பலனுமாய், ஆண்டவரே எல்லா மனநிலையில் சமாதானத்துமாய் கர்த்தர் நீர் அருளை செய்து, கர்த்தர் கொடுத்திருக்கின்ற வாக்கு தத்தங்கள் அவருடைய வாழ்க்கையின் அனுபவமாக இருக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, உம்முடைய அன்பினையும் உம்முடைய பராமரிப்பையும் அவர்கள் ருசி பார்த்தவர்களாக நம்பிக்கையோடு தைரியத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை எதிர்நோக்கி செல்ல கர்த்தர் கிருபை தாரும். வந்திருக்கின்ற ஒவ்வொருவருமாய் இந்த அன்பின் கரங்களில் நாங்கள் ஒப்படைக்கின்றோம். இயேசு மூலம் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். கேட்ட சத்தியத்தை மனதில் கொண்டவர்களாக நாம் ஞாபகமாக எழுந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக